இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா பல்லே 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 வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இன்றைக்கி 585 எடுத்து 5 கிலோ போட்ட போகிறதில்ல. இதில் 605ல் 5 கிலோ போட்ட போகிறோம். ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது ப்ரோ. அதனால் மண்டை வெடித்திர மாட்டேங்குது. அதனால் இதில் என்ன பண்ணலான்னு, இதில் எவ்வளோ மைலேஜ் வருது, இதில் ஓட்டுனா எப்படி 5 கிலோ எப்படி போகுது என்னன்னு உங்கள்கிட்ட கமெண்டில் சொல்கிறேன் நண்பா. போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொட்டேட்டரை கழட்டி விட்டுருவோம். அடுத்தபடியாக போய் 5 கிலோ மாட்டுவோம். லைட்டாக திருப்பி விட்றா, நேராக வர மாதிரி ஜாயிண்ட்டை நேராக திருப்பி விட்றா. திருப்பிடணும் மேலே. கரெக்டா? கழட்டி விடு. இன்னைக்கு சந்தோஷ் இதில் புட்டு நுணுக்க போகிறாரு பாருங்க. 4 வீல் டிரைவாக இருக்கும், தக்கா புக்கான்னு ஓட்டுறான். 2 வீல் டிரைவில் 5 கிலோ எப்படி சந்தோஷ் ஓட்டுறான்னு பார்க்கலாம். அதில் இது பெரிய வண்டி ப்ரோ, அதனால் டயர் ஸ்லீப்பேஜ் அதனாலும் போயிடும். என்னடா வச்சு ரொம்ப எடுத்துகிட்டு போகுது, சகனமே சரியில்லையே. இது என்ன பண்ணுறது, தண்ணி பின்னாடி கல் கட்டவே இல்லை. இது ஒரு படப்படன்னு கிரீஸ் படம் எப்படி வருது பார்த்தியா? ஜாயிண்ட் நர்லிங்க்கு ப்ரோ என்றைக்குமே வந்து ஜாயிண்ட் மாட்டும் போது வந்து அந்த நர்லிங்க்கெலாம் கிரீஸ் வச்சு போடுங்க. அப்போ தான் கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா மண் ஏறிக்கும். கழட்டும் போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நண்பா. ப்ரோ 2 குஞ்சாங்கட்டுருக்குறான். எப்படி இருக்குது வண்டிக்கு? கெத்தாக இருக்குதா? நேற்று தான் கட்டணும். சூப்பராக இருக்குதுல்ல? ஓகே நண்பா. அது கலப்பைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது கை ரொட்டேட்டருக்கு கை மரப்பு போயிடுச்சு. அதனால் வெல்டு வச்சு போட்டு மேலே ஒரு ஓட்டையில் கூட ஒழுங்காக சொருவ மாட்டேங்கிறடா. என்ன போ அதான் இதை மாட்டுற பஸ். அதை சொருவுடா. டேய் அதை சொருவு. டேய் அந்த கையை சொருவுடா. எது பஸ் தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாத பண்ணுறியா? எது உண்டுன்னு போயிருக்குதோ அதை தான் முதல்ல சொருவணும். போல்ட்டு சொருவிட அப்புறம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது வேறு பின்ன போட்டால் கண்டு விழுந்து போயிருக்கு நண்பா. அந்த 5 கிலோப்புக்கு இந்த நெல்லக்கட்டைக்கு ஓட்டினா நெட்டை போட்டு சரி மேலே சென்டர் ஆகி போட்டு
ஓகே நண்பா, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். போயிட்டு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு போய் ஓட்டி பார்ப்போம். மட்டம் கரெக்டாகுதான்னு ஒவ்வொரு இடத்துல வச்சுக்காங்க. ஏய் மட்டம் வா, இந்த பக்கம் ஒரு நூல் லூஸ் விடு. ஆ ஆ ஆ போதும், இது லாக் பண்ணதால விடு. போலாமா? தண்ணி அதுங்காட்டியும் அப்புறம் சந்தோஷ் அதுங்காட்டியும் 4 வீலரை எடுத்து வீட்டுக்குள்ள நெவலில் நிறுத்திட்டு போகலாங்கண்ணா அப்படின்ட்டு நீ தான் அதிசயமாக நெவலில் நிறுத்துறதை பற்றி பேசிக்கிறான். தண்ணி எடுத்துட்டு வா. சுத்தமான பீர் அந்த பாட்டில் வேணா அங்கே வேணா வாங்கிக்கலாம். அதை கொண்டு வச்சுட்டு வந்துடுறியா? இல்லை வச்சுட்டு ஆமாம் ஆட்டை போட்டுருவாங்க. அந்த வண்டியிலே போட்டு வா. அன்னைக்கு 4 வீலர் ரயில் ஓட்டினா இன்னைக்கு 2 வீலர் ரயிலில் சந்தோஷ் எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீப் ஆகும் 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 ஓட்டணும். தலைப்பை கரெக்டாக ஓட்டினா எதுக்கு ஸ்லீப் ஆகுது? இப்போதாப்பா வந்துருக்குறாங்க. வண்டி நீங்கள் ரோட்டில் அதிகமாக போகுது சந்தோஷ. நீ எங்கே போகலான்னு ஐடியா இருக்கிற? ஓகே ப்ரோ, இன்னைக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் வரும் என்ன ஏதுங்கிறத என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு கேட்டு தரேன். நான் என்ன கியர் பேட்டில் ஓட்டுறோம், எவ்வளோ ஆர்பிஎம்மு, வெயில் ஓவர் ப்ரோ. இல்லைன்னா அந்த வண்டி தான் எடுத்து வந்துருமோ. வெயில் போட்டு தாட்டுது. இப்போயே மணி 10 ஆகி போச்சு. ஒரு 4 மணி நேரம் வரும். நாம் அதை எடுத்து வந்துட்டு ஏன் வெயிலில் சாவது வருது, அது வந்து டீசல் போனால் போயிட்டு போகுதுன்ட்டு வீடியோ போகலான்ட்டு போகிறப்போம். போயிட்டு அப்படியே டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதான் அதுக்கான ஒன்று கேட்டேன். 2 வீலரும் காரும் ரோட்டில் ஊறப்பட்ட வண்டியாகி போச்சுடா அப்பா. கார் போடுறது தானே. பின்னாடி யார் வந்தா என்ன, நாம் போகிறோம். பிரேக் அடித்து வருத்தோம். என்ன வேணா காசுலாம் கேட்குறீங்க? 500 ரூபாய்க்கு அடி. இதா 2500 ரூபாய்க்கு டே. ஒழுங்கு கேமரா ஓடிட்டீங்க. ஊருக்குள்ளே பக்கத்துல அடிச்சுக்கோட போடா. அவனுக்கு தராது எனக்கு கூட அம்மன் எனக்கு கேமரா ஓடிட்டு பசங்க கட்டுறது யாருக்கு ஷிஃப்ட் புழு காசு மாற்றி விட்றீங்க? எங்கள் காசு தான் பிரச்சனை. கடவுளை
கிட்ட யாரும் பணம் கொடுக்கல இருக்குது ப்ரோ. அதனால இப்போ போட்டு கட்டுறாங்க. அது மத்தியானம் 11 பண்ணி தருன்னு இருப்பாங்க. அதனால இப்போ சண்டை போட்டு கிடக்குறாங்க. காசு 500 ரூபா வாங்கினீங்களா? அடுத்து காசு தர கூட போகுது. அருமையான வார்த்தையா வசனமா வருகிறாரு. ஏதோ இப்போ இருக்கிற 500 ரூபா கட்டிட்டோம். மத்தியானம் அடுத்த பேட்ச் அடிக்கும் போது தான் தெரியும். டைம் வேற வேலை செய்யாது. இது வேற ஐடியில் மணி அடிச்சுட்டே இருக்குது. சந்தோஷம் மாதிரி 7 மணிக்கு கத்திக்கிட்டே இருக்குது. 900 RPM கீழே போனால் சவுண்ட் வருது. இந்த RPM சவுண்ட் வருதா, டீசல் கம்மியாக இருக்குது சவுண்ட் வருதான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். காற்று குழுன்னு அடிக்குது. இதே டாப் இல்லாத போயிருந்தோம்னா அந்த பஸ்ட்டு அதனோடய எடுத்து வந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷம் ஓட்ட விட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஜாலியாக சந்தோஷம் உட்காந்து ஓடிட்டு இருக்கோம். ஆமாம் தானே? என்னடா சந்தோஷம்? அதுதான் தப்பு பண்ணிட்டேன். நீ தான் வரலையா? 8:30 மணிக்கு தான் வர. என்ன பண்ணுறோம்? நேரமாக வந்துருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம். காலேஜ் படிக்கிறானே. காலேஜில் பார்ப்ப ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். டான்னு எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காரு. தண்டந்தூரம் இதுலேயே அங்கே போய் சுற்றிட்டு போகிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறோம். நம்மகிட்டே ஒரு வழி கேட்குறாங்களே. நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார வழின்னு சொல்கிற அளவுக்கு ஆகணும். நாட்டுக்காரங்க வருவாங்களா? அதெல்லாம் ஓட்டணும் மாதிரி எப்படி ஓட்டுறது? நான் பில்லை ஓட்டி ரத்தம் யாருக்கும் ஓட்டல எடுத்து நாம தான் முதல்ல ஓட்டு. மாடு மேய்கிறது, சில எண்ணெய்கள் மேய்கிறது. எல்லாம் அறிங்க. இது ஓட்டுறேன். ஓகே. நம்ம இதுவும் வந்து M1 பேட்டர்ன் தான். இதில் வந்து ஃபஸ்ட் கியரு ஃபஸ்ட்டு 5 RPM கொடுத்து போவோம். அடுத்தது களத்தை இறங்கி போகணும். ரோட்டில் போகும்போது என்றைக்குமே இந்த சென்சர் கீழே தான் இருக்கணும். நாட்டில் வரும்போது இப்படி கொண்டாந்துருக்கணும். இப்போ இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். இதில் ஓட்டவே தேவையில்லை.
ஓகே நண்பா, நம்ம சந்தோஷத்துக்கு கொடுத்துட்டேன். கூட நான் 4 வீல் டிரைவே ஓட்டினேன், எப்படி நான் 2 வீல் டிரைவும் ஓட்டி பார்க்குறேன் அப்படி. இது 60 HP 57 HP ப்ரோ, அதனால் ஓட்டுறது நல்லாயிருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மண் டைட்டாக இருந்துக்கிறதுனால M1க்கு வந்து லைட்டாக வண்டி லோடு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சது ப்ரோ. அதனால் வந்து இப்போ லோ 4 1500 RPM லோ 4ல் யூஸ் பண்ணுறேன் நண்பா. டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக 4.5 எடுக்கும் ப்ரோ இந்த லோடுக்கு. ஏன்னா 1500 RPMல ஓடுதில்ல. ஆனால் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும், கப்பல் மாதிரி இருக்கும். வண்டி அதிகமாக தூக்காது, ஒரு லிமிட்டாக பிடிச்சி ஓட்டினா அருமையாக இருக்கும். ஓட்டுறான். ஆனால் அந்த ஒண்டை போய் திரும்புறதை மட்டும்தான் விட மாட்டேங்கிறான், ஓட்டுறான் ப்ரோ. அந்தானே காடு ரொம்ப ஈரமாக போச்சு ப்ரோ, அதனால தான் அவனுக்கிட்ட இந்தானே கொடுத்தேன். அந்த போல் லைட்டாக ஈரமாகுது. டேய் ரிவேர்ஸ் போய் போடா. போயிடுவானா? ஓகே நண்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது பாருங்கள். இப்படி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து லவுகூட தூக்காது, பின்னாடி காது கலப்பையும் பாரு, அது ஓடுறதே தெரியாது. இதே வந்து கருப்பு லெவரில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வண்டி முன்னாடி எந்திரிச்சு போகும். இதே சிவப்பு வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். யாரும் ஒரே மாதிரி எல்லா பக்கத்துக்கும் ஒரே டெஸ்ட் ஒவ்வொருத்தரும் கை வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருப்பு லெவலில் வச்சுட்டு அது ரைட்டாக வண்டி ரோடு முடிஞ்ச போது துணிக்கி கொடுத்து அப்புறம் இதில் வந்து நம்மளோட டெஸ்ட் அவ்வளோ டெஸ்ட்டு யார் எந்த பாட்டி பதில் பண்ண முடியாதுங்களா? ட்ராப் ஆகும் ப்ரோ. 1.5 RPM 2 RPM வரலாம் ட்ராப்பேஜ் ஆகும். ஓவர் சீரிஸை பொறுத்த வரலாம். உங்கள் வண்டி 60 HP எவ்வளோ ட்ராப்பேஜ் எடுக்கும் ஏன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். முதல் சால் ஓட்டுறோம், 2வது சால் முதல் சால் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான் ப்ரோ. ஆமாம் தானே? ஆமாம் ப்ரோ, முதல் சால் ஈஸியாக ஓட்டுக்கலாம், 2வது சால் தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக வரும். அந்த வயலில் சந்தோஷம் தரலாம், என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம்.
ஓகே நண்பா, பக்கத்தில் பாருங்கள் ஒரு அர்ஜுன் ஓடிட்டு இருக்குதா, அது இங்கே காது கேட்குது. சந்தோஷுக்கு ஒரு சால், எனக்கு ஒரு சால். அவன் முதல் சால் ஓட்டுவான், நான் 2வது சால் ஓட்டுவேன். எப்படி ஓரளவுக்கு ஓட்டுறான சந்தோஷ்? பைசன் பையாக இருந்தால் ஓட்ட மாட்டான். ஏண்டா இது பெரிய வண்டிங்கிறதுனால ஓட்டுறான், பைசன் பையாக இருந்தால் எங்கே ஓட்ட போகிறான்? போர் ட்ரை எடுத்து வந்துருந்தோம்னா இந்த அடிக்கிற வெயில் செத்துருக்கும் ப்ரோ. பாருங்க வெயில் பாருங்க என்ன போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு. ஒரு வழி பண்ணியிருக்கோம். ஏதோ நல்ல வேலை ரொட்டாடரை கழட்டி விட்டுட்டு இந்த வண்டியை எடுத்து வந்துட்டேன் நான்ப்பா. அன்றைக்கி பாருங்க வந்து ஓட்டணும்ல, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நாளைக்கு தான் கட்டி அடிக்கணும். நான் கட்டி அடிக்கிற வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. இன்னும் கட்டி அடிக்கிற வீடியோ ஒரு வீடியோ கூட இல்லைல்ல. ஒரு இடத்துல தூக்க விட்டுறான். திரும்ப போதெல்லாம் கொஞ்சம் தூக்கி பிடி. வேலா போடு. வண்டி திரும்ப போத கொஞ்சம் தூக்கி பிடி. ஓகே நண்பா, நம்ம போய் சரி ஒரு லெவலில் உட்காரணும். ஒன்றும் முடியல, வெயில் விட்டு நான் வாட்டுது நண்பா. ஒரு 4:30 to 4:45 பக்கமாக போகும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஓட்டி முடிக்கும் போது சொல்கிறேன் ப்ரோ எவ்வளோ டீசல் ஆவரேஜாக எடுத்துருக்கும்னு. அந்தளவு இதில் சொகுசு இருக்குதுல்ல, குழுக்கம் இல்லை, நீட்டாக ஓட்டலாம், தூக்கிட்டு ஆடுற வேலை இல்லை. அதனால் இது பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, பக்கத்தில் அர்ஜுன் ஓடுது பார்க்கலான்னு வந்தோம். இந்த காடு ஓட்டுனதில் ஒரு ஆர்வஸ்டர் ஒரு தப்பு பண்ணிட்டார். கடைசியாக ஒரு 4 சுற்றுல பார்ட்டி தெரியாத போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளை கழிச்சி பார்த்துக்கிறாங்க. கடைசியாக 4 சுற்றுக்கு பார்த்தீங்களா நிலவரத்தை பார்த்தீங்களா? நெல் பொட்டிக்கு ஏறிச்சா இல்லையா எல்லாம் இங்கே தான் கொட்டிருக்குது. ஒரு 4 சுற்று பூரா நெல்லும் இந்த தெரியுத தார பாருங்களா. அதனால் நெல் அறுக்கிற நண்பர்கள் தயவு செய்து 2 சுற்ற பிள்ளை அரிச்சு பார்க்காத, திரும்பியும் 3 சுற்ற ஓடின வாடி திரும்பியும் நெல்லை இதை வக்கிப்புல கிளச்சி பாருங்கள். இதே இவர் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாருன்னா வக்கிப்புல வக்கிப்புல அரிச்சு வாட்டி தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு பாவம். கிட்டத்தட்ட 2-3 மூட்டை நெல்லுக்கு பக்கமாக போயிடுச்சு நண்பா. இது மாதிரி யாராச்சும் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னுமே நெல்லை இருக்க போகிற நண்பர்கள் ஆர்வஸ்லாம் 4 சுற்று சுற்றினாலும் சரி, மறுபடியும் வந்து ஒரு 5 சுற்று சுற்றின வாட்டி உள்ள ஒரு ஐட்டம் கிளச்சி பார்த்துக்காங்க, அதுதான் சேஃப்டி. ஓகேவா? அர்ஜுன் ஓடுற சவுண்டை பாருங்கள், அது எப்படி ஓடுதுன்னு. நம்ம வண்டி எப்படி ஓடுது, நோவோ சீரிஸ் எப்படி ஓடுது, அர்ஜுன் எப்படி கத்துதுன்னு பார்த்தீங்களா? நான் இதுக்கு முன்னாடி நம்மளது நோவோ சீரிஸ்க்கு முன்னாடி வந்து அர்ஜுன் தான் வச்சுருந்தேன். இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகல ப்ரோ. அதனால் நான் வண்டியை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை விற்றுட்டு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் நோவோ சீரிஸ் எடுத்துன்னு வச்சுக்காங்களேன். அது இப்போ இது வரலாம் நானும் 9000 மணி நேரம் ஓட்டிவிட்டேன். இது வந்து ஹீட்டிங் இஷ்யூவே வந்ததில்லை எனக்கு. அர்ஜுன் பாருங்க எப்படி இந்த வண்டி கத்துது பாருங்க, வருன்னு கத்துறது தான் இந்த அர்ஜுன்கிட்ட. கலப்பு வேறு புது கலப்பையாக போச்சா, காடு வேறு கொஞ்சம் இறுகி போச்சு ப்ரோ. என்ன கத்துது பாருங்க வண்டி. கத்துற சவுண்டு கேட்குதா? இது மணிக்கு 4 லிட்டர் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 52 HP தானே ட்ரிபிள் வைவு. அதனால் இது ஒரு மணிக்கு ஒரு 4 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கும். ஆனால் 16 சைஸ் டயர் போட்டாங்க.
அர்ஜுன் இப்போ எவ்வளோ டீசல் குடிக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க நண்பா. அர்ஜுன் வச்சுக்கிற நம்பர்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்கள். அர்ஜுன் எப்படி மைலேஜ் தருது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. இப்போ அர்ஜுன்லேயே வந்து பிளான்ட்ரி டிரைவு 4 வீல் டிரைவாக வந்துருச்சு ப்ரோ. இன்னுமே எடுக்கிறவங்க அர்ஜுன் பிளான்ட்ரி டிரைவு 4 வீல் டிரைவோட எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அழுத்து எங்கே போயிட்டான் நாட்டுக்காரன் வண்டிக்காரன் சோர்த்தி போயிட்டான். புது கலப்பை பட்டை வந்து மொன்னையாக இருக்கிறதுனால இறங்கவே மாட்டேங்குது ப்ரோ. இதே வந்து பட்டை ஷார்ப்பாக இருந்தால் நல்லா டெப்த்து கிடைக்கும். நம்ம பாருங்க சந்தோஷம் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரி அதுங்காட்டி இந்த அர்ஜுன் ஒரு கிளிப் எடுக்கலாம் நம்ம வீடியோக்குள்ளேயே அப்படியே ஒரு, ஏன்னா அர்ஜுன் வீடியோவே இல்லையா, சரி அதனால இது ஒரு கிளிப் எடுப்போம். நம்ம ஓட்டத்தில் யாருக்கிட்டையுமே அர்ஜுன் இல்லை ப்ரோ. இங்கே இதே நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டருக்கு தான் வந்து தான் நம்ம ஃபீல்டு, அதனால் வந்து இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரி அர்ஜுனும் கிளிப் ஒன்று எடுத்து போடுவோம், இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. நல்லாயிருக்கும் வண்டியெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை, என்ன பழைய மாடலு இது. இவர் இப்போ லேட்டஸ்ட் இது எடுத்ததுக்கு நோவா சீரிஸ் எடுத்துருந்தா இன்னும் இதோட பிக்கப் இன்னும் வண்டி வெயிட் அதிகம், கிரவுண்ட் வெயிட் அதிகம், வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நம்பால் என்ன பண்ணுறான்னு தெரில, போய் நம்பால் போட்டு மிதிக்க வேண்டியது தான். அதனால் நெல் ஓட்டும் போத 2 சுற்று பில்லுக்கடியில் நெல் எல்லாம் விட்றாதீங்க. காடு பூரா வந்து 2 சுற்றுக்கு ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆரோஸ்ட் வச்சுக்கிற நண்பர்கள் சொல்லுங்கள் எதனால் வந்து இந்த நெல் இவ்வளோ நெல் இப்படி கொட்டியிருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்படியே அடித்த நெல், அந்த அரியில் அடித்த நெல் அப்படியே பின்னாடி கொட்டிருக்குது. அது சல்லடை கம்ப்ளைண்ட் ஆகிருக்குமா இல்லை ஏதோ ஓட்டை விழுந்துருக்குமா? ஓட்டை விழுந்தாலும் என்ன ஒரு சாரி கொட்டணும், அப்படியே பில்லு எவ்வளோ அகலம் கிடக்குதோ அவ்வளோ அகலமும் இது கிடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். காரணம்லாம் கலப்பையை தூக்கினா தான் ப்ரோ அந்த வண்டியே திரும்புது. புட்டு கலப்புக்கு எதுக்கும் அப்படியே வாங்குன்னு வாங்குது. பிரேக் அடிச்சு இழுத்தா கலப்பையை தூக்கினா தான் மண்ணை விட்டு வெளியே போகுது, இல்லைதான் வெளியே தள்ளுனாங்குது பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 என்னமோ சம்திங் நம்ம ஓடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓடுறது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் கீர் பேட்டர்ன் மட்டும் சைடு கொடுத்தோம்னாலும் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். சென்டரில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் யார் யார் வச்சுக்கிறீங்க? அர்ஜுனோட லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களாம் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அர்ஜுன் இப்போ எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? புதுசாக அரசாக அர்ஜுன் எடுக்கிற ஐடியா இருக்குதா என்னன்னு கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அழுத்து பிடிச்சி ஓட்டு. டிரைவர் ஐயோ அப்பா எப்படி தான் ஓட்டுறதே தெரில. புதுப்பட்டைக்கு அதுக்கு இறங்கவே மாட்டேங்குது, மூக்கால் அழுவுறாப்புல. ஒரு RPM சேர்த்து வச்சு அழுத்தி பிடிச்சி இழு, அப்போ தான் போவோம். 16 அதுக்கே உக்காரு. இப்போ தெரியுதா ப்ரோ காட்டில் எவ்வளோ கட்டி இருக்குதுன்னு? இதை வந்து எப்படி அப்படியே பார் ஓட்டுறது, இதை வந்து ரொட்டேட்டரில் நுணுக்கி தான் நாங்கள் பார் ஓட்டணும். ஏன்னா இந்த வயல் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதோடு இது கொஞ்சம் மேலியரம் நல்லாவே உணர்ந்து போச்சு, அதனால தான் இவ்வளோ டைட்டாக இருக்குது. அது இல்லாத புது கலப்பையாக புது பட்டைக்கு எதுக்கும் தலைவில் வந்து டேப்பர் பண்ணாத விட்டுட்டாங்க, அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இறங்கவே மாட்டேங்குது. ஓட்டுறா டிரைவர் ஐயோ தூக்கி இட்டுது ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. எங்கள் சந்தோஷம்லாம் நம்ம சந்தோஷம்லாம் கொண்டாந்து விட்டா இதில் இந்த வண்டி ஓட்ட போகிறாங்கிறீங்க, ஒரு சுற்று ஓட்ட மாட்டான். ஏதோ இவங்களா இருக்கும் 2 பேர் மாறி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நண்பா. இறங்கிக்குவாங்களா மாற்றிக்குவாங்களா என்னன்னு தெரியலையே. வா எதுக்கு அணத்துற?
வண்டி எதுக்கு ரிவர்ஸ் போட்டு எடுக்கிற? போகாது. ஆமாட்டிங்கண்ணா. போகாது. இந்த வண்டியை உனக்கு போகல, நீ சின்ன வண்டியில் எங்கே போய் ஓட்ட போகிற? கரெக்டாக கலப்பு இறங்கி கரெக்டாக பிடிச்சினா வண்டி போகும். எப்படி இப்படி கணக்கு போடுறேன், முன்னாடி போகிறேன். அப்படியே போட்டு போட்டு எடுத்தா டைம் ஆகுமா ஆகாதான்? அப்புறம் நான் வாங்க ஏதோ இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஏடா வர வர மூளை வரும். அந்த மூளை வருதுன்னா கொஞ்சம் அந்த இதில் எடுத்துருவாங்க. ஓட்டப்பு அது போனதுலேயே எடுத்துருக்கலாம் சார். ஓகே ப்ரோ, அர்ஜுன் ஓடுனது நம்ம வண்டி ஓடுனது வித்தியாசம் பார்க்குறீங்களா? நம்மளுது எப்படி போகுது, நோவோ எப்படி போகுது, அர்ஜுன் எப்படி போகுது, இதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னால் அது அர்ஜுன் அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியல ப்ரோ. சந்தோஷ் எதாவது ஓரளவுக்கு தக்கா புக்கான்னு ஓட்டுறானா, எப்படி அதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓரளவு ஓட்டுறான். இன்னும் வந்து நேக்கு பத்தில் இதே பைசன் பை கொடுத்தா ஓட்ட மாட்டான். ஏதோ இது 4 வீல் டிரைவ் கொடுத்தானால ஓட்டுறான் நண்பா. காடு ஈரமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த பெல்ட் வண்டியை வச்சு மெதிக்குது இல்லை, அதனால் வந்து காடு அப்படியே முள்ளு மாதிரி இறுவி போயிடுச்சு ப்ரோ. இல்லைன்னா வச்சுக்காங்க நல்லாயிருக்கும். பாருங்க சென்டர் கையை அப்படியே லைட்டாக உள்ளே நெருங்கிச்சு. கொஞ்சம் பின்னாடி அண்ணாந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ என்னடானா அப்படியே வண்டி ஓட முன்னாடி அப்படியே கமுந்திட்டு வந்துடுச்சு. கலப்பை பாருங்க முன்னாடி கமுந்த மாதிரி. என்றைக்குமே மேக்ஸிமம் ஒரு நூல் பின்னாடி தூக்கி வைங்க, ரொம்பவும் முன்னாடி குத்துன மாதிரி வைக்காதீங்க. வாடா ரொம்பவும் பின்னாடி குத்துன மாதிரி வச்சிங்கன்னா வண்டி தான் லோட் ஆகும். ரொம்ப காஞ்ச காடை இறங்கவே இல்லாத பட்சத்துக்கு அது மாதிரி பண்ணலாம். இறங்குற காட்டுக்கெல்லாம் மட்டமாக வைங்க போதும், ரொம்பவும் குத்த வேண்டாம். அப்படியே நவுண்டுக்கிட்டே அப்படியே கீழே முன்னாடி வந்து வச்சுக்கணும் ப்ரோங்கிறேன். இப்போ பாருங்க மட்டமாக போகுது. இங்கெல்லாம் சேடையே கட்ட மாட்டாங்க ப்ரோ, இப்படியே தான் ஓட்டணும். அவ்வளோதான். நேற்று பொழுதுனையும் ஓட்டணும், இன்றைக்கும் ஓட்டணும். எல்லாம் கிட்ட நெருக்கிட்டோம். ஏதோ இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு 4 நாள் எல்லாமே ஓட்டிவிட்டோம். பாருங்கள் ஓரளவு ஓட்டி கட்டி உடச்சிட்டாங்க. நம்மளுது இந்த ஒரு வயல் காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள் நானும் பாருங்கள் வீடியோவே பிட்டாக தான் இருக்கும். அந்த வயலில் ஒரு பிட்டு, இந்த வயலில் ஒரு பிட்டு தான். இது வந்து பார்த்துக்கிட்டா கரெக்டாக ஒரு 4,500-4,700 பக்கமாக டீசல் போக மாட்டேது ப்ரோ. இன்னும் நான் கரெக்டாக செக் பண்ணலை. 2,500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்தேன். பார்க்கலாம், நான் முடிக்கும் போது இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணும் போது கடைசியாக வாட்ச் பண்ணுங்கள். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டீசல் எடுத்துருக்குதுன்னு. மேக்ஸிமம் நான் 5 கலப்பை ஓட்டவே மாட்டோம், பைசன் பையில் ஓட்டி விடும். அது இன்ஜின் கொஞ்சம் தம் இல்லை, அதனால் பைசன் பையில் ஓட்டல ப்ரோ. இல்லைனா பைசன் பையில் தான் ஓட்டுவோம். சந்தோஷ் இதாக இருந்தால் ஓட்டுறானா, ஆனால் பைசன் பையில் மட்டும் ஓட்ட மாட்டானோ. பார்த்துக்காங்க எப்படி பிளான் பண்ணுறான் பார்த்தீங்களா. இந்த வண்டியில் இருந்தால் இந்த கொஸ்டின் இல்லை, ஓட்டி விடுவானோ. எவ்வளோ ஆழம் ஓட்டினாலும் விட்டு ஓட்டி விடுவானோ. ஆனால் வந்து பைசன் பை மட்டும் ஓட்ட மாட்டானோ. ஆள் எப்படி அப்படியே கிண்டுறான் ஓட்டுறான்னா. சரி வாங்கி நான் ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. அவன் எங்கே ஓட்ட போகிறான், டைம் ஷார்ட் ஆகுது ப்ரோ. வயலுக்கு 10 நிமிஷம் ஷார்ட் அடிக்கிறான். அது மாதிரி அடித்தா நான் இதெல்லாம் வந்து வாமுல் டைம் தான். அதனால் வந்து காட்டுக்காரெல்லாம் யாருமே வந்து வாமுல் டைமுக்கு மேலே சேர்த்து கேட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வாங்கி நம்ம ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. ஓகே நண்பா, அவ்வளோதான் கடைசி வயல் வந்துட்டோம். இந்த ஒரு வயலும் ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பா. சந்தோஷம். இந்த வயலில் இடுப்பு வலிக்குதுரா, இந்த ஒரு வயலும் ஓட்டுறா ஒரு சால். நான் 2வது சால் ஓட்டுறேன்னு கிடைக்கிறேன்.
மண் சூப்பராக இருக்குது. மண் அருமையாக இருக்குதுக்கா. அது மட்டும் கொஞ்சம் அரிச்சிட்டு போவேன் உன் பொண்ணான கையில். அரிக்கலாம் அரிக்கா வருது அண்ணா அரி. ஓகே நண்பா, இதுதான் கடைசி வெயில். ஒரு வழியாக இன்றைக்கி வீடியோ ஓவர் பண்ணிட்டோம். காலையிலேருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த அரை மணி நேரம் வருதா 40 நிமிஷம் வருதா தெரில, பார்த்தா தான் தெரியும். காலையிலேருந்து ஷூட் பண்ணி இப்போ பார்த்தீங்களா இருட்டே கட்டி போச்சு. இன்னும் மட்டும் ஷூட் பண்ணி தீரம். ஓகே நண்பா, ஏதோ உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க நண்பா. ஓகே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி காடு கொஞ்சம் பதமாக இருந்தால் ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது நண்பா. ஒவ்வொரு காடுனா ஓட்டவே முடியல. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே இடி மாதிரி இருக்குது. இவன் பாரு தூக்குனா தூக்கிறான், இல்லைனா இறக்கி பிடிச்சிக்கிறான். இவன் ஆள் எப்படி எப்படியோன்னு ஒரு சால் ஓட்டு அடித்தாளுக்கு நான் வாங்கிக்கிறேன். நான் இந்த ஓரத்தெல்லாம் ஒரு நிமிஷம் அப்புறம் 5 கலப்பெல்லாம் டைட்டான காட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையில் ஒண்டை விட்டு திருப்பாதீங்க ப்ரோ. பிரேக் அடிக்காத ஓட்டலாம். அது உண்மைதான் ப்ரோ. என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றும் அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுது. அந்த மூளைக்கு இழுத்துக்கிட்டு போய் இடிக்கிட்ட வரப்பில் இடிக்கிட்டு போயிட்டு எவ்வளோ நேரம் தான் பிரேக் அடிச்சு முடியாது. மேக்ஸிமம் நான் பிரேக்கே டச் பண்ணால் தான் ஓட்டுவேன். ஆனால் நானே பிரேக் அடிக்கிறனாலுமே ஆயிடுது ஒவ்வொரு இடத்துக்கு. பாட்டி சுத்தமாக அரிச்சிட்டு போயானதுக்கு அப்படியே பெருமுடி பார்த்தா அரிச்சு விட்டாப்புல. இன்னும் சந்தோஷுக்கு இன்னும் கொஞ்சம் நேக்கு வரலன்னு வச்சுக்காங்களேன். கூட முட்டுறான். அதை அங்கே பாருங்க எங்கே போகிறான்னு பாரு. நேக்கா விட்டா இன்னும் அருமையாக இருக்கும். நேக்கா விட மாட்டேங்கிறான். ஓட்ட தான் நண்பா வரும். எடுத்த உடனே எப்படி வரும். நான் ஓட்டுட்டா ஓட்டுறியா? சரி. ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ கமெண்ட் ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க நண்பா. எங்கே ப்ரோ டைமே கிடைக்கல. கண்டிப்பாக டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். இதுக்கே டைம் சரியாக இருக்குது. எங்கே போய் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் ரீட் பண்ணுற அளவுக்கு வெயில் வேறு வாங்குன்னு வாங்குது நம்பா. இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக அடிக்குது. இது ஒன்று தான் காலையிலேருந்து ஓட்டுனதுலேயே ஏதோ கஷ்டத்தில் ஏதோ வீட்டுக்கு போகிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு காடு கொஞ்சம் பதமாக இருக்குது நண்பா. இதுவும் காஞ்சிருந்தா ஸோ கடவுளே அப்படின்னு ஆகிருப்போம். நல்ல வேலை இது கொஞ்சம் பலன்னு வருது. ஒன்றையும் ஓட்டிவிட்டோம். ஒரு நண்பருக்கு எங்கே ப்ரோ கோகுல ஆளையே காணா அப்படிங்கிறீங்க. எங்கே ப்ரோ கோகுல் அவன் இன்னொரு வண்டிக்கிட்ட போயிட்டே இருக்கிறான். அதனால் எல்லாம் ஆளுக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுனால பிஸியாக இருக்கிறோம் ப்ரோ. எல்லாம் சீசன் டைமா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இது ஓட்டி கட்டி வடித்து பார் ஓட்டி கொடுத்து தான் வேலை முடியும். இது கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம். இவன் மேலால் பிடிச்சி ஓட்டிக்கிறான். சரி ஓட்டு அடித்தால் நல்லா நீட்டாக அழுத்தி பிடிச்சி ஓட்டிக்கலாம். மூளையில் போய் இடிச்சு தான் திறப்புறான். அதை மட்டும் வாட்டமாகவே திறப்ப மாட்டேங்கிறான். நான் எத்தனை இடம் தான் சொல்கிறது. ஓகே அந்த மைலேஜ் கேட்டிங்கல்ல, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4.25 ஆவரேஜாக எடுக்குது ப்ரோ ஒரு மணிக்கு. இந்த டெப்த்துக்கு இதே மேட்டாங்காடாக இருந்தால் 4.5குள்ளே தான் போகும். இது வந்து ஓவர் லோடுங்கிறதுனால 4.25. இந்த டீசலுங்கிறது எங்களுக்கு இது ஒரு கரெக்டான டீசல் தான். இந்த ஆஸ்பாருக்கு இது கரெக்டான டீசல் தான். டீசல்லாம் உண்டக்கூடியதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம கரெக்ட் தான். ஓகேவா? உங்கள் அரிச்சுன்னு அரிச்சு கிளம்பிக்கலாம். நோவா சீரிஸில் எவ்வளோ டீசல் முடியுது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.